அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி தான் பார்க்குறோம். இது வந்து 3.3 கிலோவாட்டு சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் எல்லாமே எடுத்தது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நெட் மீட்டருக்கு வாங்கி கொடுத்துட்டோம். பட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்காக வெயிட்டிங்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு சைட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டிங் போஸ்டிங் வந்து பண்ண முடியல. சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணதில் உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட் இதெல்லாம் அப்லோடு பண்ண முடியாதனால பெண்டிங்லேயே நிற்கிது. அது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்லேயே தான் வந்து அந்த பிரச்சனை வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுறது டெய்லி வந்து போயிட்டுருக்கு. சைட்டே ஒர்க் ஆகலை. அதனால் யாரும் புதுசாகவும் அப்ளை பண்ண முடியாது. இது வரைக்கும் சோலார் பவர் பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ்டும் வந்திருக்காது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து மீட்டர் எஃபெக்ட் வரைக்கும் அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் எதுவுமே ஃபுல்லாக டாக்குமெண்ட் எதுவும் அப்லோடு பண்ணி சைட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இபிலேயே ஃபோட்டோ அப்லோடு பண்ணும்போது தான் நமக்கு வந்து மீட்டர் வரும். அது வரைக்கும் எதுவுமே ப்ராசஸ் ஆகாது. அதனால் நம்ம வந்து சும்மா சோலார் பேனல் போட்டு 3 கிலோவாட் போட்டிருக்கோம் 2 கிலோவாட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரல. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ப்ராசஸிங் ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு எப்படி தர்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் இது வரைக்கும் ஒர்க் ஆகலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் என்னைக்கு ஒர்க் ஆகி நார்மல் கண்டிஷன் வருதோ அன்னைக்கு தான் சோலார் வந்து 100% ஒர்க்கை முடிச்சு நீங்கள் ஆன் கிரிட் மீட்டர் வந்து சோலார் நெட் மீட்டரிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வாங்க முடியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் ஒர்க் ஆகிறதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மீட்டர் தராதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் ஒர்க் ஆகுது என்னைக்கு ஒர்க் ஆகி அப்ளை பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில் கேட்குது, வெண்டார் டீட்டெயில் கேட்குது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுடைய சோலார் பவர் பிளான்ட்டு ஃபோட்டோ அப்லோடு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். மீட்டர் கொடுங்க, நான் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு எனக்கு அடுத்த ப்ராசஸ் எஸ்டிமேட் பண்ணுங்கள், சர்வீஸ் எஃபெக்ட் கொடுங்க, மீட்ரு எனக்கு ரெடி ஆகிடுச்சான்னு கேளுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீட்ரு வந்து கொடுக்க முடியாது, மாட்ட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதில் யார் கஸ்டமரோ அந்த கஸ்டமரோட ஃபோட்டோ இபி நேம் உள்ளவங்க ஃபோட்டோ அவங்கள நிற்க வச்சு சோலார் பேனல் கவர் ஆகிற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை பற்றி சோலார் பேனலோட நீங்கள் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. அப்போ தான் உங்களுக்கு அவங்க மீட்ரு ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும். சர்வீஸ் எஃபெக்டோ சேஃப்டி சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் அவங்க ஜென்ரேட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போதைக்கு ஃபீஸிபிலிட்டி அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி ஆகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரெடி ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலுமே நியூ சோலார் பிளான்ட் போடவும் முடியும், புதுசாக அப்ளை பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் அதே மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கவங்க பிளான்ட் ஃபோட்டோ அப்லோடு பண்ண முடியும், உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண முடியும். அது வரைக்கும் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்க நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதே நீங்கள் நான் சப்சிடியில் போடணும்னா சோலார் பவர் பிளான்ட்டு நீங்கள் போடலாம், யார் வேணாலும் போடலாம். சப்சிடி வேண்டாம், எனக்கு டேரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நான் வந்து சோலார் ஆன் கிரிட் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இது வந்து பல காரணங்களால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த 1 மந்த் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் மந்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3.3 கிலோவாட்டு தாங்க. அதாவது கேட்குறாங்க அப்புறம் எப்படி 3 ஃபேஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது அதில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. 90% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் தாங்க போடுறாங்க. அதனால தான் உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியாகவும் பட்ஜெட்டில் லோவும் பண்ணி கொடுக்குறாங்க. 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் நீங்கள் போட்டிங்கனாக்கா இன்வெர்ட்டரோட காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு அதிகங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே 90% பேர் 3 ஃபேஸ் மீட்டர் போடப்படல. 3 ஃபேஸ் சோலார் ஆன் கிரிட் உங்களுக்கு மீட்ரு இருந்தாலுமே சிங்கிள் ஃபேஸ் சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் தான் போடுறாங்க. 3 ஃபேஸ் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் போடுறதில்ல. சிங்கிள் ஃபேஸ் ஆன் கிரிட் அப் டு 5 கிலோவாட் வரைக்கும் இருக்குங்க. 1.5 ஆரம்பிச்சு அப் டு 5 கிலோவாட் வரைக்கும் இருக்குது சிங்கிள் ஃபேஸ் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் ஸ்டார்டிங்கே 5.5 கிலோவாட்டு 5 கிலோவாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ரேட் அதிகம். சிங்கிள் ஃபேஸ் மீட்டரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஃபேஸ் மீட்டர் ரேட் அதிகம். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ். இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான். அதனால் உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் சர்வீஸு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3.3 கிலோவாட்டு இன்வெர்ட்டரு. அதே இது உங்களுக்கு 535 வாட்ஸில் சோலார் ஆன் கிரிட் 535 வாட்ஸில் மோனோபர்க் வித் ஆஃப் கட்டு யூடிஎல் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நீங்கள்
உங்கள் வீட்டில் நீங்கள் போடுறீங்கன்னா சிங்கிள் பேஸ் மீட்டர் தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. சிங்கிள் பேஸ் மீட்டருக்கு சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் தான் போட்டாகணும். 3 பேஸ் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இன்வெர்ட்டர் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் போடலாம். பட் அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான நிறைய டெக்னிக்கல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் சிங்கிள் பேஸ் போடலாமா 3 பேஸ் போடலாங்கிறத அடுத்த கட்ட முடிவுக்கு வரணும். எடுத்த உடனே சிங்கிள் பேஸ் மீட்டரே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 3 பேஸ் மீட்டர் தான் போடணும், இன்வெர்ட்டர் தான் போடணும் அப்படிங்கிறது தான் இல்லை. பட் அங்கே என்ன உங்களுக்கு லோடு இருக்குது, லோட சுச்சுவேஷன் எப்படி, எவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே என்ன மாதிரி ஒயரிங் இருக்குது, உங்களுடைய மீட்டருக்கும் சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் என்ன நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறலாம் கேதர் பண்ணி தான் போடணும். அதனால் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் ஆன் கிரிட்டு, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப் கிரிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட நம்பர் டிஸ்பிளேல இருக்குது, கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகட்டும். நம்ம இனி வந்து கசகசன்னு வீடியோ எடுத்து ஃபுல்லாக போட்டு ஏதோ விஷயம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா மட்டும்தான் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.